ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக லயம் சம்பந்தமாக பாடங்கள் கற்றுக்கூடிய மாணவர்களுக்காக சில பாடங்களை நான் சொல்லிட்டு வரேன். அதில் ஆதி தாளத்தில் எப்படி 3 காலம் சொல்கிறது, ஒரு ரூபக தாளம் அதில் எப்படி 3 காலம் சொல்லி அதில் சில வித்தியாசமான முயற்சிகளும் அதில் சொல்லியிருக்கேன். அதே போல் கண்டச்சாப்பு, அதே போல் மிசரச்சாப்பு, இந்த 4 தாளத்துக்கும் எப்படி சொல்கிறதுன்றத ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த 4 வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா, ஆதி தாளத்தில் இந்த 1 தள்ளி 2 தள்ளி 3 தள்ளி அப்படி வரக்கூடிய பாடங்களை எப்படி நம்ம தாளம் போட்டு சொல்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பயிற்சி தான். இதுவும் தாள பயிற்சி தான். இந்த 1 தள்ளி 2 தள்ளி 3 தள்ளி வரும்போது தாளம் எப்படி நம்ம கவனித்து போடுறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. அதில் இன்னைக்கு பாடம் எப்படின்னா, தக்க திமி தக்க ஜோனு இது 3 முறை சொல்கிறோம். அப்புறம் தக்க திமி தக்க தக்கிட்ட இதை 1 முறை சொல்கிறோம். 3 முறை தக்க திமி தக்க ஜோனு, 1 முறை தக்க திமி தக்க தக்கிட்ட. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 முறை தக்க திமி தக்க ஜோடு, 1 முறைக்கு 8 சொல்லுன்னா 3 முறைக்கு 24 சொல்லு. அப்புறம் 1 முறை தக்க திமி தக்க தக்கிட்ட, அது ஒரு 9 சொல்லு. 24 9 33. இது 4த்தையும் ஒன்று சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு ஆவர்த்தனத்துக்கு ஒரு சொல்லு கூட வந்துடும். அப்போ அந்த அடுத்த முறை சொல்லும்போது அந்த ஒரு சொல்லு தள்ளி கூடுதலாகவே சொல்லி வந்துட்டுருப்போம். 2 முறை முழுசாக சொல்லி முடியும் போது 2 சொல்லு தள்ளி வரும். 3 முறை சேர்ந்து சொல்லும் போது 3 முறை சொல்லும் பொழுது 3 சொல்லி தள்ளி வந்துடும். 4ஆம் முறை முழுசாக சொல்லும் பொழுது 4 முறை தள்ளி வந்துடும். அதாவது ஒரு அக்ஷரம் தள்ளி கூடுதலாக இங்கே வந்து முடியும், சுண்டு வரலில் வந்து முடியும். இது 4 முறை சொன்னால் ஒரு செட்டு. இது போல் 8 செட்டு சொன்னால் தான் சமத்துக்கு வரும். இது நான் உங்களுக்கு சும்மா ஒரு பயிற்சிக்காக ஒரு செட்டு மட்டும் எப்படி சொல்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி கஜோன்னு தக்க திம்மி கஜோன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி கஜோன்னு தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி கஜோன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி தக்க ஜோன் தக்க திம்மி தக்க தக்கிட்ட தா. இதில் பார்த்தீங்கன்னா நான் பிளெயினாக சொல்லியிருக்கேன். இதில் புதுசாக கற்றுக்கிறவங்க இது ஈஸியாக முயற்சி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னா, எந்தெந்த எழுத்தெல்லாம் அச்சரங்களோட ஒட்டுதோ, எந்தெந்த எழுத்துக்கள்லாம் அச்சரங்களோட சேருதோ அந்த எழுத்துங்களெல்லாம் அழுத்தம் கொடுத்து சொல்லலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக தக்க திம்மி தக்க ஜோனு தா தா அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்லும் பொழுது அது எளிமையாக வந்துடுது. 2ஆம் முறை தள்ளி வரும்பொழுது தக்க திம்மி தக்க ஜோனு தக்க திம்மி தக்க அப்படின்னு தள்ளி வருது இல்லையா? அப்போ அந்த தா அழுத்தம் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த கடைசி எழுத்து தக்க திம்மி, அந்த மீயும் கடைசி எழுத்து அடுத்ததுல ஜோனுவும் அதையும் அழுத்தி சொல்லணும்னா நமக்கு அது கொஞ்சம் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அது எப்படி சொல்றதுன்றத நான் சொல்லி காட்டுறேன். தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி தக்க ஜோன்னு தக்க திம்மி கஜோன்னு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜோனு தக்க திம்மி தக்க ஜோனு தக்க திம்மி தக்க ஜோனு திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜோனு தக்க திம்மி தக்க ஜோனு திம்மி தக்க ஜோனு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க ஜோனு தக்க திம்மி தக்க ஜோனு தக்க திம்மி ஜோனு தக்க திம்மி தக்க தக்கிட்ட தா அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தை இப்போ முதல்ல தாளோ அழுத்தி கொடுத்து சொல்கிறோம். அப்புறம் கடைசி எழுத்து மீ நூ அதுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம். அப்புறம் அதுக்கு முந்தின எழுத்து தக்க திம்மி தக்க ஜோனு திமி ஜோனு அதுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம். அடுத்தபடியாக தக்க திம்மி தக்க ஜோனு தக்க திம்மி அந்த காவுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம்.
அப்புறம் சமத்துக்கு வந்துடுது. இந்த மாதிரி வந்து பயிற்சி பண்ணால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இது வந்து ஆதி தாளத்தில் ஆதி தாளத்தில் இது மாதிரி எல்லா தாளத்துக்குமே இதை பயிற்சி பண்ணலாம். இது ஆதி தாளத்துக்கு ஒரு எளிமையாக இருக்குன்றதுக்காக இதை சொல்லியிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் மற்றபடி சாதாரணமாக தாளம் நிற்கிறதுக்கு 3 காலம் சொல்லி தாளம் நிற்கிறதுக்கான ஒரு பயிற்சியும் நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் மூலிமா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.